ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தைப்பொங்கல் திருநாள். அனைவருக்கும் தை திருநாள் நமஸ்காரங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். நாம் இன்று பொங்கல் திருநாளில் அனைவருமே அவசியம் சூரிய பகவானை வணங்கி சொல்ல வேண்டிய ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் பார்க்கலாம். பொங்கல் திருநாளில் மதுரையில் கல்யாணிக்கு கரும்பு அளித்த லீலை விமர்சையாக நடைபெறும். அதன் சிறப்புகளையும் இந்த தினத்தில் அறிந்து சொக்கநாதரின் பேரருளை பெறுவோம். ஆதித்ய ஹிருதயத்தின் சிறப்புகளை அறிந்து கொண்டு ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் முதல் தேதி சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலத்திற்கு மகர சங்கராந்தி என்று பெயர். இதுவே தைப்பொங்கல் திருநாள். இன்றைய தினம் பொங்கலிட்டு பகலில் சூரிய நாராயணருக்கு பூஜை செய்ய வேண்டும். சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நன்னாள். இந்த தினத்தில் நாம் ஆதித்ய ஹிருதயம் சொல்வதால் ஆத்ம பலம், மனோபலம், தேக பலம், எதிர்ப்பு சக்தி கிடைத்ததும் தீராத நோயும் நிவர்த்தியாகும். கஷ்ட காலங்களில் எதையும் சந்திக்கும் மன தைரியத்தை பெறலாம். உங்களின் ஆபத்துக்கள் நீங்கி மனம் புத்துணர்ச்சி பெறும். ராவணனுடன் போரிடும் போது ஸ்ரீராமர் ஆக்கமும் ஊக்கமும் பெறும் வகையில் அவருக்கு அகஸ்திய முனி உபதேசித்த அற்புதமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ததாலேயே ஸ்ரீ ராமபிரான் ராவணனை எளிதாக வெல்ல முடிந்தது. ஒருவரின் இக்கட்டான காலத்திலும் ராவணன் போன்ற பெரிய எதிரியே வந்தாலும் எதிரிகளின் தொல்லையை அனுபவிப்பவர்கள் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்ல அந்த தொல்லைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகும். உங்களின் ஆபத்துகள் நீங்கி கஷ்ட காலங்களில் மனதில் தோன்றும் பயம் நீங்கும். மனம் புத்துணர்ச்சி பெறும். மேலும் கிரக பீடைகள் நீங்கும். சப்த ரிஷிகளில் ஒருவர் அகஸ்திய முனி ஒருமுறை உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் அம்பாளை நோக்கி தவம் இருந்தார். அவரது தவத்துக்கு மனமிறங்கி தோன்றிய அன்னை அகஸ்தியருக்கு இந்த உலகம் உய்யும் பொருட்டு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசித்தாள். மகத்தான இந்த மந்திரத்தை பெற்ற அகஸ்திய முனிவர் இதை தகுதி வாய்ந்த ஒருவரால் இந்த உலகிற்கு வழங்க வேண்டும் என்று எண்ணினார். அதன் வாயிலாகவே இந்த அகிலமே பயனடையும் என்றும் நினைத்தார். சரி, யாரிடம் வழங்கலாம் என்று எண்ணிய அகஸ்திய முனிவர் மகாவிஷ்ணுவின் மகத்தான அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் இந்த மந்திரத்தை வழங்கலாம் என்று முடிவெடுத்தார். ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற யுத்தம் நீண்டு கொண்டே சென்றது. அதனால் மிகவும் களைப்புற்றிருந்தார் ஸ்ரீராமபிரான். ராவணனை வெல்லும் உபாயம் குறித்து யோசித்துக் கொண்டிருந்தார். இதுதான் சரியான சமயம் என்று எண்ணினார் அகஸ்திய முனிவர். ராமா, இந்த இக்கட்டான காலத்தில் உனக்கு துணையாயிருந்து உனது வெற்றியை உறுதிப்படுத்தும் ஒரு அற்புதமான கவச்சத்தை, உயரிய மந்திரத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் அன்னை உமையவள் எனக்கு உபதேசித்த இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன். இந்த ராம அவதாரம் முழுக்க நீ எத்தனையோ சந்தர்ப்பங்களில் உனது அவதாரத்தின் மகிமையை வெளிக்காட்டவே இல்லை. உனது தெய்வீக சக்தியையும் நீ பிரயோகிக்கவே இல்லை. மனிதனாக வாழ்ந்து மானிடனுக்குரிய தர்மத்தை தவறாமல் நீ அனுஷ்டித்து வருகிறாய். எனவே நீ ஒரு மனுஷனாகவே இருந்து அரக்கர் தலைவன் ராவணனை சம்ஹாரம் செய்வதுதான் உனக்கு பெருமை சேர்க்கும். உன் மூலமாக இந்த ஆதித்ய ஹிருதயத்தை உலக மக்களுக்கு அளிக்கவே உனக்கு நான் இதை உபதேசிக்கிறேன் என்று அகஸ்திய முனிவர் கூறினார் ராமபிரானிடம். மகத்துவங்கள் நிறைந்த ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசமாக பெற்றார் ராமபிரான். அவரது அனைத்து கவலைகளும் நொடிப்பொழுதில் நீங்கியது. மறுபடியும் யுத்தத்தில் வீரியத்துடனும் பலத்துடனும் ராவணனை எதிர்த்து நின்று வெற்றி கண்டார். ஆதித்ய ஹிருதயம் சொல்வதால் ஒருவரது மனச்சோர்வை நீக்கி நோய்களை தீர்த்து வைக்கிறது. உடலுக்கு சக்தி தரும் ஒரு அபூர்வமான ஸ்லோகம். எதிரிகளின் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த ஸ்துதியை பாராயணம் செய்து வந்தால் அந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி பயம் விலகும். கிரகங்களால் ஏற்படுகின்ற அனைத்து தோஷங்களும் நீங்கும். ஆயுள் பலம் விருத்தியாகும். எவ்வளவு கடினமான காலகட்டத்திலும் இந்த ஸ்துதியை தொடர்ந்து பாராயணம் செய்தால் துன்பங்கள் எல்லாம் நீங்கி மனம் புத்துணர்ச்சி பெறும் என்பது நிச்சயம். ஆதித்ய ஹிருதயம். ஜயது ஜயது சூரியம் சப்தலோகைகதீபம் கிரண சமித பாபம் கிளேஷ துக்கஸ்ய நாசம் அருண நிகம கம்யம் சாதி ஆதித்யமூர்த்திம் சகல புவன வந்தியம் பாஸ்கரம் தம் நமாமி. ततो युद्ध परिश्रान्तं समरे चिन्तया स्थितं रावणं चाग्रदो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं देवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतोरणम् उपागम्य ब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वान् नरीन् वत्स समरे विजयिष्यसि आदित्य हृदयं पुण्यं सर्व
सर्वशत्रुविनाशनं जयावहं जपेन्नित्यम् अक्षयं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनम् आयुर्वर्धनमुत्तमम् रश्मिमन्तं समुद्यन्तं देवासुरनमस्कृतं पूजयस्व विवस्वन्तं भास्करं भुवनेश्वरं सर्वदेवात्मको ह्येष तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणाल्लोकान् पाति गभस्तिभिः एष ब्रह्मा च विष्णुश्च शिवः स्कन्दप्रजापतिः महेन्द्रो दणदः कालो यमः सोमो ह्यपाम्पतिः पितरो वसवः साध्या ह्यश्विनौ मरुतो मनुः वायुर्वह्निप्रजा प्राणऋतुकर्ता प्रभाकरः आदित्यः सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान् सुवर्णसदृशो भानुर्हिरण्यरेता दिवाकरः हरिदश्वः सहस्रार्चिः सप्त सप्तिर्मरीचिमान् तिमिरोन्मथनः शम्भुस्त्वष्टा मार्ताण्ड अंशुमान् हिरण्यगर्भः शिशिरस्तपनो भास्करो रविः अग्निगर्भोदितेः पुत्रः शङ्खः शिशिरनाशनः व्योमनाथस्तमो भेदी ऋग्यजुस्सामपारगः घनवृष्टिरपां मित्रो विन्ध्यवीतिप्लवङ्गमः आतपी मण्डली मृत्युः पिङ्गलः सर्वतापनः कविर्विश्वो महातेजः रक्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः जयाय जयभद्राय हर्यश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नम उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः ब्रह्मेशानाच्युतेशाय सूर्यायादित्यवर्चसे भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोघ्नाय हिमग्नाय शत्रुघ्नायामितात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणे नाशयत्येष वैभूतं तदेव सृजति प्रभुः पायत्येष तपत्येष वर्षत्येष गभस्तिभिः येष सुप्तेषु जागर्ति भूतेषु परिनिष्ठितः येष एवाग्निहोत्रं च फलं चैवाग्निहोत्रिणां वेदाश्च क्रतवश्चैव क्रतूनां फलमेव च यानि कृत्यानि लोकेषु सर्व एष रविः प्रभुः येन मापत्सु कृच्छेषु कान्तारेषु भयेषु च कीर्तयन् पुरुषः कश्चिन्नावसीदति राघव पूजयस्वैनमेकाग्रो देवदेवं जगत्पतिं एतत् त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं वदिष्यसि एवमुक्त्वा तदागस्त्यो जगाम च यथागतम् एतत् श्रुत्वा महातेजा नष्टशोको भवत्तदा धारयामास सुप्रीतो राघवः प्रयतात्मवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षमवाप्तवान् त्रिराचम्य शुचिर्भूत्वा धनुरादाय वीर्यवान् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् सर्वयत्नेन महता वदे तस्य धृतोऽभवत् अतरविरवदन्निरीक्ष्य रामं मुदितमनः परमं प्रहृष्यमानः निशिचरपति संक्षयं विदित्वा सुरगणमध्यकतो वचस्त्वरेति इति श्री आदित्य हृदयं मंत्रं संपूर्णं। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्।
சமஸ்கிருதத்தில் படிக்க இயலாதவர்களும் இன்றைய தினமும் மற்றும் தினந்தோறுமே சூரிய வணக்கம் செய்து இந்த தமிழ் பாடலை மும்முறை பாடி வந்தால் அதே நற்பலன்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. இந்த ஆதித்ய ஹிருதயம் சூரியனை துதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்ததாலேயே ராமபிரான் ராவணனை எளிதாக வெல்ல முடிந்தது. இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை இந்த தினத்திலும் மற்றும் தினந்தோறுமே உண்மையான பக்தியுடன் உதயமாகும் சூரியனை பார்த்து மும்முறை சொல்லி வந்தால் வாழ்வில் எல்லா தடைகளும் நீங்கி எதிரிகளை வென்று சிறப்புடன் வாழலாம். அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம். ஒவ்வொரு வருடமும் பொங்கல் தினத்தில் கல்யாணைக்கு கரும்பு தந்த லீலை மதுரையில் ஒரு விழாவாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளில் அதன் பின் உள்ள சுவாரஸ்யமான கதையை தெரிந்து கொள்ளலாம். மதுரையை தலைநகராக கொண்டு அபிஷேக பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது. ஒரு பொங்கல் திருநாள் அன்று அமைச்சர்கள் படை வீரர்கள் புடைசூழ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தான் அபிஷேக பாண்டியன். கோவிலுக்கு மன்னர் வருவதை கண்ட பக்தர்கள் அனைவரும் அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கினர், ஒருவரை தவிர. அதை பார்த்த மன்னனுக்கு கொஞ்சம் கோபம் வரதான் செய்தது. அதற்குள் அங்கிருந்த பணியாள் ஒருவன், மன்னா, அவர் ஒரு சித்தர், சித்து வேலைகள் பலவற்றை நிகழ்த்தி இருக்கிறாராம் என்று சொல்கிறான். தன்னை அலட்சியப்படுத்தியவர் ஒரு சித்தர் என்று அறிந்ததும் அவர் அருகில் சென்று அவரை வணங்கினான் மன்னன். ஆனால் அந்த சித்தரிடமிருந்து எந்த ஒரு பதில் மரியாதையும் மன்னனுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை என்று மன்னனை அந்த சித்தரிடம் பேசினான். தாங்கள் அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்துவதாக நான் கேள்விப்பட்டேன். முதியவரை இளைஞராக, இளைஞரை முதியவராக, ஊமையை பேச வைப்பதாகவும் குருடர்களை பார்க்க வைக்கிறீர்கள் என்றும் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆம் என்பது போல அவர் தலையசைத்தார். இருந்தாலும் அதை மன்னனுக்கு கேட்பதன் மூலம் நம்பிக்கை வரவில்லை. அதை சோதிக்க நினைத்தான். சரி சித்தரே, உங்களுடைய அற்புதத்தை நான் நேரில் பார்க்க ஆசைப்படுகிறேன். இப்போது நீங்கள் அதை செய்து காண்பிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டான் மன்னன். அந்த சித்தருக்கோ கோபம் வந்தது. என்னையே சோதிக்கிறாயா என்றார் அவர். மன்னனும், ஆமாம், அதுல என்ன தவறு இருக்கிறது? நான் உங்களுடைய அற்புதத்தை நேர்ல பார்த்தா தானே உண்மையை உணர முடியும் என்ற மன்னனிடம் இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் சித்தர். இந்த கல்லாலான யானை சிலையை கரும்பை உண்ணும்படி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் கேட்டதையெல்லாம் நான் தருகிறேன் என்று அந்த அருகில் இருந்த யானை சிலையை காண்பித்தான் மன்னன். தன் கையில் ஒரு கரும்பையும் எடுத்துக்கொண்டான். சித்தர் அந்த யானை சிலையை கூர்ந்து பார்த்தார். அடுத்த நொடியே அந்த கல்யாணை உயிர் பெற்று முன்னோக்கி நடந்து வர ஆரம்பித்தது. அதை பார்த்த எல்லோரும் திகைத்து போய் நின்றனர். அரசன் அருகில் வந்த அந்த யானை அவன் கையில் இருந்த கரும்பை வாங்கி தின்றது. இன்னொரு முறை அந்த சித்தர் அந்த யானையை பார்த்தார். உடனே அது அரசன் கழுத்தில் இருந்த மாலையை தனது துதிக்கையால் பறித்தது. அரசன் திடுக்கிட்டு போனான். மன்னனுடைய படை வீரர்களுக்கு சில பேருக்கு கோபம் சித்தர் மேல் பாய வர அவர்களை நோக்கி கை காண்பித்தார் அவர். அடுத்த நொடியே அவர்கள் அனைவரும் சிலையானார்கள். அதன் பிறகுதான் அந்த சித்தர் மாபெரும் மகான் என்பதை உணர்ந்து கொண்டான் மன்னன். மற்றும் அங்கிருந்த அனைவரும் தன்னை மன்னிக்குமாறு அவர் காலில் விழுந்து வேண்டினான். அவரை மன்னித்தார் சித்தர். உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார். மன்னனும் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குறையை கூறி மழலை செல்வத்தை கேட்டான். சித்தரும் அப்படியே ஆகட்டும் என்று அருள்பாலித்தார். அந்த கணமே சித்தர் மாயமானார். உயிர் பற்று வந்த கல்யாணை மீண்டும் கற்சிலையாக மாறியது. சிலையாக மாறிய வீரர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்றனர். அதன் பின் தான் அந்த சித்தர் வடிவில் வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்தான் மன்னனும் அங்கிருந்த மக்களும். அடுத்த ஒரு வருடத்தில் சொக்கநாதர் அருளியபடி அபிஷேக பாண்டியனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன்தான் விக்ரம பாண்டியன். இந்த நிகழ்வை கொண்டாடும் வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு பொங்கலன்றும் கல்யாணைக்கு கரும்பு தந்த லீலை ஒரு விழாவாக விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அந்த அற்புதத்தின்படி கரும்பு தின்றதாக கூறப்படும் கல்யாணையை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாம் இன்று சென்றாலும் சுவாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் இன்றும் நாம் காண முடியும். அனைவரும் அங்கு சென்றால் ஒரு முறை இதை தரிசித்து வரவும். இந்த நன்னாளில் அற்புதமான துதியான சூரிய மாலை பார்வதி தேவி, லட்சுமி மற்றும் பிற தெய்வங்கள் சூரிய பகவானை வழிபட்டு பல வரங்களை பெற்றதாக போற்றி சொல்லப்படும் துதி. மேலும் இதை சொல்வதால் ஆயுள், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம், சந்தானம் என சகல பேறுகளும் பெற்று இறுதியில் முக்தி பதமான மோட்சத்தையும் அடைவர் சொல்லப்படும் அற்புதமான ஸ்தோத்திரம். அதையும் இந்த நன்னாளில் பாராயணம் செய்யலாம். கேட்ட வரம் தரும் சூரிய மாலை, கடலில் உதித்து வரும்
கதிரவனை ஸ்தோத்தரிக்க அலைக்கடலின் மேலெழுந்த ஆதியை பூஜை பண்ண கடலில் உதித்து வரும் கதிரவனை ஸ்தோத்தரிக்க அலைக்கடலின் மேலெழுந்த ஆதியை பூஜை பண்ண ஆணை முகவா ஆறு முகவா முன் வருவீர் திவாகரனார் கீர்த்திகளை சற்றே தெரிந்துரைக்க நான் முகனார் தேவியரே நாவில் வர வேண்டும் அம்மா புகழுடைய பாரதியே புஸ்தகத்தில் வாழ்பவளே சதுர்வேத சாஸ்திரத்தின் தத்துவத்தின் உள்பொருளே தத்துவத்தின் மெய்ப்பொருளே சரஸ்வதியே முன் வருவீர் கிழக்கில் உதித்து வரும் கீர்த்தியுள்ள மெய்ப்பொருளே அடியேன் வினையகற்றி ஆட்கொள்ள வேணுமையா தொட்டிலின் பிள்ளை சிசுக்கள் பிழை செய்து விட்டால் பிழையாக எண்ணி பெற்ற தாய் தள்ளுவளோ அப்படி போலெண்ணி அடியேன் வினையகற்றி அஞ்சாமல் காத்தெனக்கு ஐக்கிய பதம் தாருமையா கதிரவனே மெய்ஞான கண்கள் தர வேணுமையா ஜோதி சுயம் வடிவே சுத்த வெளி ஆனவரே சித்த வெளியானவரே என் ஜோதி வெளி ஆக்குமையா சிஷ்யான் மனதில் உதிக்கும் திவாகரரே உண்டென்றார் பங்கில் உறையும் பரஞ்சோதி இல்லை என்ற பாமரர்க்கு எட்டாத வஸ்துவே ஜகத்திற்கதிபதியே சூரிய நாராயணரே உலகிற்கொருவரென்று உம்மையன்றோ சொல்லிடுவார் பிருத்திவி ஏழு கடலும் பிரத்யக்ஷமாய் விளங்கும் பிரத்யக்ஷ தேவதையே உம் பாதம் சரணமையா ரட்சிக்கும் தேவதையே உம் இணையடியை போட்டி செய்தேன் என்னுடைய ஜன்மத்தை ஈடேற்ற வேணுமையா மாயை வலையில் மறித்து வந்து சிக்காமல் பிறவாத மோக்ஷபதம் தாரீர் பெருமாளே உலகில் உள்ள மானிடர்கள் உய்யும் வழி காட்டவென்று கதிரவனை பூஜித்து கடை தேர வேணுமென்று சூரியனை பூஜித்தார் சுந்தரிகள் மூலவருமாய் அன்னையனும் பார்வதியும் அதிகாலையில் எழுந்து ஈஸ்வரியாள் வந்தாள் லக்ஷ்மியின் தன் மனைக்கு பார்வதியாள் நல்வரவை பார்த்து மகாலட்சுமியும் வண்டார் குழலசைய மாலை புரண்டசைய சீரார் சிலம்பார்க்க செங்கை வளை ஜோதி விட கழுத்து பதக்கமின்ன கங்கணங்கள் ஜோதி விட மங்கை உமையவளின் மலரடியிலே பணிந்தாள் தண்டனிட்ட லக்ஷ்மியை தேவி கண்டு அன்புடனே மாதவனார் மார்பில் பிரியாமல் நீ வசித்து வாழ்ந்திருக்கவென்று மங்கை உமை வாழ்த்திவிட்டு காலையில் சென்றே நாம் கங்கை தன்னில் நீராடி இமயகிரி மேலெழுந்த இளங்கதிரை பூஜை பண்ணி வருவோம் நாம் என்றழைக்கும் மாதுமையாள் சொற்படிக்கு மகாலட்சுமி தேவியரும் வாணி சரஸ்வதியும் சுரலோக மங்கையரும் சுந்தரி இந்திராணியுடன் சங்கரி தேவியுடன் சேர்ந்து வந்தார் கூட்டமதாய் வானநதி கங்கை தன்னில் மங்கையர்கள் வந்திறங்கி மஞ்சள் நீராடி வெண்பட்டால் ஈரமுற்றி கோதி மயிராற்றி குழலுக்கு பூ முடித்து ஈரத்துயில் அவிழ்த்து ஏற்றமுள்ள பட்டுடுத்தே பத்தினிமார்களெல்லாம் பூஞ்சோலையில் புகுந்து மல்லிகை முல்லை அரளி இருவாட்சியுடன் செந்தாமரை பூவும் செங்கழுநீர் புஷ்பமுடன்
ஆன மலர்களெல்லாம் ஆராய்ந்து தானெடுத்து தேனுடனே முப்பழமும் செவ்விள நீர்க்குலையும் தாம்பூலம் கந்தவகை தட்டினிலே கொண்டு வந்து எட்டா பரம்பொருளின் கிட்டவே வந்து நின்றார். பர்வதம் போல் விளங்கும் பசும் பொன்னால் தேர் விளங்க முத்தால் அலங்கரித்து மாலைகளும் தொங்கவிட்டு பவழ கொடுங்கையுடன் பக்கத்தின் சக்கரமும் தங்கத்தினால் அமைந்த தட்டுக்கள் 1000மும் குந்தனப் பொன்னால் அமைந்த குடை கொடிகள் தான் பிடிக்க தங்கரத்தினத்தால் இழைத்த சாமரைகள் வீசி வர அருணன் என்னும் சாரதியும் ரதமுகப்பிலே அமர்ந்து பச்சை குதிரை கட்டி பெரிய தேர் தான் செலுத்த சப்தமா தான் பூட்டி தடந்தேரை ஓட்டி வர அழகான தேர் நடுவில் ஆதித்தன் ஜோதிவிட 1000 கிரணங்கள் ஜோதிட ஆதித்தன் வஜ்ரமணி மகுடம் முடியின் மேலே விளங்க மகாமேரு பர்வதத்தை வளைய வந்து பாஸ்கரனார் உலகத்தோர் உய்ய உதயகிரி மேலெழுந்தார். பவனி வரும் சூரியரை பத்தினிமார் கண்டுகந்து அதிக பிரியத்துடனே அர்க்கியமுந்தான் கொடுத்தார். பாதமலம்பி நல்ல பட்டினால் ஈரமுற்றி ஈரமுலரவென்றி இணை கவரியால் விசிறி புஷ்பத்தால் அர்ச்சித்து போற்றி அந்த புண்ணியரை கனிந்த பழங்களையும் கதிரவனு கற்பிதமாய் நைவேத்தியம் பண்ணியவாள் நெய் விளக்கு தானேற்றி பன்னிரு நாமத்தால் பகலவனை தான் துதித்தார். கிருபையுடனே சூரியரும் பூஜை தன்னை தான் கிரகித்து புவனேஸ்வரிகளையும் போற்ற மன மகிழ்ந்தார். அவரவர்க்கு ஏற்றவரம் ஆதித்தனை கேட்டார். ஈசரிட பாகத்தை என்றும் பிரியாமல் உடனாக வாழ்ந்திருக்க உமையவளும் கேட்டிருந்தாள். லட்சுமி தேவி இச்சையுடனே உரைப்பாள். மாதவனார் தம்முடைய மார்பை விட்டு நீங்காத வரமெனக்கு வேணுமென்று மகாலட்சுமி கேட்டிருந்தாள். சரஸ்வதி தேவியுந்தான் சதுர்முகனார் தம்முடைய நாவை விட்டு நீங்காத நன்மைகளை தாருமென்றாள். சாவித்ரி சந்தியை காயத்ரி பிரம்மனுட சிரசை விட்டு நீங்காத ஸ்லாகியத்தை கேட்டிருந்தாள். ஐராணியப்போ அமரர்கோன் தன்னுடனே சபையை விட்டு நீங்காத சுகத்தையும் கேட்டிருந்தாள். அறிவையர்கள் கேட்டவரம் அப்படியே ஆகவென்று கிருபையுடனே வாழ்த்தி கதிரவனும் வாக்களித்தார். அழகான தேர் நடத்தி ஆதித்தன் சென்றிடவே சுந்தரிமார்களெல்லாம் தங்கள் கிரகத்தை அடைந்தார். சூரிய மாலையை சொன்னவரும் கேட்டவரும் சொல்லி கொடுத்தவரும் சொல்லுவதை கேட்பவரும் மைந்தர்களை பெற்றிடுவார். மகிமையுடன் வாழ்ந்திடுவர். இவ்வுலகு காட்சிகளும் இகபோகம் தானடைந்து பக்தி மனதுடனே பரதேவி தன் கிருபையால் முக்தி பதமான மோட்சத்தை தான் அடைவார். பக்தி மனதுடனே பரதேவி தன் கிருபையால் முக்தி பதமான மோட்சத்தை தான் அடைவார். முக்தி பதமான மோட்சத்தை தான் அடைவார். ஓம் தத் சத் பிரம்மார்பிதம்.